காமராஜர் ஐயா 18,000 பள்ளிக்கூடம். அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவங்க காலகட்டத்தில் ஒரு புரட்சி வந்துச்சு, இன்ஜினியரிங் காலேஜ் புரட்சி. ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம கொண்டு வந்தோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா காலகட்டத்தில் சோசியல் செக்டர் ஸ்பெண்டிங்கை பார்த்துக்கிட்டாங்க. எதற்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னாங்க ஐயா, குறிப்பாக இளைஞர்கள் இங்க யார் இருக்காங்களோ அவங்க இந்தியாவுடைய கரண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். கரண்ட் எப்படி போயிட்டு இருக்கு. எனக்கு இந்தியா உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சியை பார்க்க போகுதுங்க. ஏன்னா அரசியல்ல மேடை ஒரு மைக் எடுத்து திட்டி பேசுறதோ பாராட்டி பேசுறதோ ஈஸியா போயிருங்க சித்தாந்தம் அடிப்படையில். எனக்கு உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சி 23 கோடி மக்கள். தமிழ்நாடு நம்ம வளர்ந்துட்டோம். கர்ம வீரர் காமராஜர் ஐயா மிக முக்கியமான காரணம். அந்த அவருடைய ஆட்சி காலத்தில் 54 63க்குள்ள 18,000 பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தார். அதுல 12,000 பூட்டி கிடந்த பள்ளிகளை திறந்தார், 6,000 புதிய பள்ளிக்கூடங்கள். மொத்த கணக்கு காமராஜர் ஐயா 18,000 பள்ளிக்கூடம். அப்ப நேரடியாக என்னாச்சுனாங்க ஐயா, இம்மிடியட்டா நம்ம படிக்க வச்சிட்டோம் குழந்தைகள் படிச்ச உடனே அந்த குழந்தைங்க 10th தாண்டி 12th கொண்டு போனோம். அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவங்க காலகட்டத்தில் ஒரு புரட்சி வந்துச்சு, இன்ஜினியரிங் காலேஜ் புரட்சி. ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம கொண்டு வந்தோம். ஸோ நமக்கு ஸ்கில்டு பீப்புள் கிடைக்க ஆரம்பிச்சாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா காலகட்டத்தில் சோசியல் செக்டர் ஸ்பெண்டிங்கை பார்த்துக்கிட்டாங்க. சத்துணவு திட்டமாக இருக்கலாம், சாப்பாடு கொடுக்கணும், ரேஷன் கடையை சரிப்படுத்தணும். அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஆட்சியாளர்களுமே ஒரு படி வேலை செஞ்சனால தமிழகத்தை பொறுத்தவரை 2000 ஆண்டு எட்டும் பொழுதே அடிப்படையிலே படித்தவர்கள், அடிப்படையில கிராமப்புறத்துல ஒரு கல்வி, சாயந்தரம் வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கூட நைட்டு படிக்கிற ஒரு கல்வி, இதெல்லாம் தமிழகத்துல கொண்டு வந்துட்டோம். அதனால தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய ஹையர் எஜுகேஷன் லேர்னிங் 51%. அதாவது 100 குழந்தைகள் 8ஆவதுல இருக்கிறாங்கன்னா 51 குழந்தைகள் காலேஜுக்குள்ள போறாங்க, 80 குழந்தைகள் 12th முடிக்கிறாங்க. இது இந்தியாவில் யாருக்குமே இந்த டேட்டா கிடையாது. 100 குழந்தைகள் 8ஆவது போறாங்கன்னா 80 குழந்தைகள் 12th முடிச்சிடறாங்க, 51 குழந்தை காலேஜுக்குள்ள என்டர் ஆயிருக்கு. ஆனா யூபியில 37 குழந்தை தான் நீ காலேஜுக்குள்ள என்டர் ஆகிறாங்க. இப்ப 100 குழந்தை 8ஆவதுல இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை 37 குழந்தை காலேஜுக்குள்ள என்டர் ஆகிறாங்க. ஆனா யோகி ஆதித்யநாத் வருவதற்கு முன்பு வெறும் 28 குழந்தைகள் தான் காலேஜுக்குள்ள என்டர் ஆனாங்க. ஸோ யூபியை பார்த்தீங்கன்னா 23 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், 3 மடங்கு நம்மை விட. ஒரு 10 வருஷத்துல ஒரு ஜம்ப் அடிச்சிட்டாங்க, 28 to 37. அடுத்த 10 வருஷத்துல 37 to 50 போயிடுவாங்க. நம்ம கண்மூடி முடிக்கிறதுக்கு முன்னாடி 2035 யூபி அவங்களும் 50% தொட்டுருவாங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு நம்ம 51% தொட்டு 2% இறங்கி போன ஆண்டு 49% கீழே இறங்கி இருக்கும். 2% டிராப் ஆயிருக்கும். எதற்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னாங்க ஐயா, குறிப்பாக இளைஞர்கள் இங்க யார் இருக்காங்களோ அவங்க இந்தியாவுடைய கரண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். கரண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, இந்தியாவுடைய வளர்ச்சி பாதை ஒரு மாநிலத்தில் எப்படி இருக்கு. அப்ப நம்முடைய தொழிலை எதற்கு தகுந்த மாதிரி நம்ம வடிவமைக்கணும். இன்னைக்கு நாம ப்ரொடியூசிங் கிளாஸா இருக்கோம், கன்சியூமிங் கிளாஸால மக்கள் தொகை குறையுது. கன்சியூமிங் கிளாஸாக யூபி இருக்கு, ஒரிசா இருக்கு, ஜார்க்கண்ட் இருக்கு. எப்படி நம்முடைய தொழிற்சாலைகளை அமைத்து அங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் நாம எக்கனாமிக்ஸும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும், மக்கள் தொகையை புரிஞ்சுக்கணும், டெமோகிராஃபி புரிஞ்சுக்கணும் ஐயா. இதெல்லாம் இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம். இது ஒரு பகுதிங்க.